எல்லா விஷயங்களையும் பார்த்து நன்றாக இறங்கி வந்து மற்றவர்களுக்கு உதவக்கூடியது எல்லாமே. அதாவது இந்த இரக்க குணம் அதிகம் உண்டு. இப்போ இந்த ராசியாதிபதியே குரு அப்படின்னா, அந்த குரு வந்து என்ன பண்ணுவாருன்னா, மற்றவர்களை மேலே தூக்கிவிடக்கூடிய ஒரு ஏணியாக இருப்பார். ஆனால் ஏணி ஏறுகிறதா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். ஒரு அசாத்தியமான ஒரு திடம்னு சொல்லலாம், மனபலம்னு சொல்லலாம், மன தைரியம் இவர்களிடம் காணப்படும். கற்பனை வளம் மிக்கவர்கள். கலைகள் மேல் பொதுவாகவே இவர்களுக்கு அதிகமான ஒரு ஆர்வம் உண்டு. இதனால தான் இந்த மீடியா, சினி ஃபீல்டு, கலைகள்லாம் வரக்கூடிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் இந்த மீனராசியில் நாம் பார்க்க முடியும். பின்னாளில் இவர்களுக்கு ஆன்மீக தொடர்பு அப்படிங்கிறது அதிகம் வரும். ஏன் அப்படின்னா, இந்த உச்ச சுக்கிரன் என்ன பண்ணும் அப்படின்னா, இவர்களுக்கு எதன் மீது அதிக நாட்டம் இருக்கிறதோ, அதன் மீது அதிக விருப்பம் இருக்கிறதோ, அது சார்ந்த விஷயங்களில் இவர்களுக்கு ஒரு இழப்பு, ஒரு நஷ்டம், ஒரு லாஸ் வந்த பிறகு ஒரு மோகத்தால், ஒரு போகத்தால், போகம் அப்படின்னா அது ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஃபைனான்ஷியல் விஷயமாக இருக்கலாம், இல்லை ஒரு வெளிநாட்டு பயணமாக இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்துக்காக அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட்டு கடன், எதிரி, நோய், தோல்வி, அவமானம், கஷ்டம் இதையெல்லாம் பொதுவாகவே சுமந்து நாம் நிறைய பேரை தூக்கி விட்டும் நமக்கென்று வரும் பொழுது யாருமே இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டு ஒரு ஞான மார்க்கத்துக்கு வந்து இவர்கள் அலைபாயக்கூடிய மனதை அடக்கின பிறகு ஒரு பெரிய உயரத்துக்கு, ஒரு பெரிய உச்சத்துக்கு, அதாவது இவர்களுடைய வாழ்நாளுக்கு பிறகும் பேர் நிலைத்திருக்கக்கூடிய அளவுக்கு சாதிக்கக்கூடிய பக்குவம் பொதுவாகவே இந்த மீனராசிக்காரர்களிடம் காணப்படும்.